नमोस्तुते सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसूदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. So reading from Srimad Bhagavad Gita chapter 2. நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு பாதி பார்த்தோம். புதுசாக வந்தவங்க யாராவது உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? We can probably pass around the mic. விஜி, உங்களுக்கு புரிஞ்சுது? ஸோ தட் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான். ஹரே கிருஷ்ணா. எனக்கு இப்போ வர இதில் வரணும்னு தான் தோன்றதே தவிர ஹரி போல். இன்னொன்று எப்போதுமே வந்து அதை ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். வெரி குட் டே ஃபுல்லாகவே எனக்கு 2-3 நாளாகவே ஃபுல்லாக அதை ராத்திரி பாதி தூக்கத்தில் இருந்துட்டா கூட அதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன் திருப்பி. ஹரி 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 ஹரி. ஸோ கிருஷ்ணாஸ் மர்சி வந்து உங்களுக்கு ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ எனிபடி ஃப்ரம் மாதாஜி நீங்கள்? ஜெய் சீதாராம். அதாவது ஒரு இது இருக்குது, நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா பதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவமாவே. எப்போ நமக்கு மனசு சங்கடமாக இருக்குன்னு இல்லை, ஆல்வேஸ் வந்து ஸ்ரீ ஹரியே நமகா ராதா ரமணா வெங்கட்ரமணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருந்தாலே நம்ம இன்னி வரைக்கும் என்ன பாவம் பண்ணோம் அதெல்லாம் கரையிறதுன்னு இல்லை, அடுத்த பாவம் பண்ணுறதுக்கு நம்மளை லீட் பண்ணாது. ஸோ அதனால் ஐ ஃபீல் தட் இங்கே வந்து இருக்குது, இட் இஸ் மை பிளெஸிங் அண்ட் ப்ரிவிலேஜ் தான். ஐ ஹோப் வித் கிருஷ்ணாஸ் பிளெஸிங்ஸ் ஐ வாண்ட் டு அட்டெண்ட் சின்சியர். தேங்க்யூ. ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். Anybody else can share their views? டூ கிளாஸஸும் வந்துட்டுருக்கோம். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நான் பகவத்கீதா அந்த அளவுக்கு ரீட் பண்ணலை, பட் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த 2 கிளாஸ் அப்படியே கண்டுட்டு 3rd கிளாஸ் இப்போ வந்துட்டுருக்கோம். இந்த கிளாஸ் இன்னும் நிறைய கற்றுக்கணும். இங்கே இது பண்ணுறது இல்லாமல் வீட்டிலையும் போயிட்டு ஒரு ரீட் பண்ணணும். ஸோ அதுதான். Hari 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 Hare Krishna. All glories to Krishna and all glories to Jai Srila Prabhupada. யாராவது புத்தகம் போன வாரம் எடுத்துட்டீங்களோ நீங்கள் முடிஞ்சா பரவாயில்ல கொண்டு வாங்க. நான் மறந்துட்டேன். கொண்டு வாங்க. என்ன ஸ்லோகம் சொன்னால் அதை பார்க்கலாம். இப்போது சாப்டர் 2ல் வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம குருக்ஷேத்திர போரில் கௌரவர்கள் 100 கௌரவர்கள் இருக்கிறாங்க. அர்ஜுனருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பந்துக்கள் தான். பிரதர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் குருமார்கள் இருக்காங்க, அப்புறம் குரு இருக்கிறார், அர்ஜுனருடைய குரு இருக்கிறார், அவருடைய தாத்தா பிதாமகர் எல்லாமே இருக்கிறாங்க. ஹவு வி குட் ரிலேட் டு த கௌரவாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மனத்துக்குள்ளே இருக்கிற போராட்டத்துக்கும் நம்மளுடைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் அந்த கௌரவர்கள் 100 கௌரவர்களுக்கும் என்ன தொடர்பு அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து சல்யூஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யாரை சரணடையணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன் கிருஷ்ணரை சரணடையணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அர்ஜுனர் வந்து ஒரு டிசைபிள் பாவத்தை எடுத்துகிட்டு குரு பாவத்தை வந்து கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறார். லெசன் 1 லெசன் 2 அப்படின்னு போகிறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாங்கியா ஃபிலாசபி ஆத்ம தத்துவம்னா என்ன சொல்கிறார், பாடி ஆத்மா பரமாத்மா இதெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து சொல்கிறார். அப்புறம் கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார். கர்மம்னா நம்ம செய்கிற எல்லா டியூட்டிஸையும் வந்து ஆஸ் ப்ரிஸ்கிரைப் பை கிருஷ்ணா நம்ம செய்யணும். அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாத எந்த டியூட்டிஸையும் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்ஆக்டிவாகவும் இருக்கக்கூடாது
அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்கிற எல்லா ஆக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸையும் நம்ம பகவானுக்கே விட்டுறணும். நம்ம வந்து நம்மளுடைய திருப்திக்காக எதையுமே செய்யக்கூடாது. அதுக்குரிய ரிசல்ட்டும் நம்மளால் நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு பாவம் வந்து நமக்கு இருக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு யோக முறையாக நம்மளுடைய ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணோம்னா என்ன ஆகிறது, கர்ம பந்தத்திலேருந்து நம்ம விடுபடலாம். அப்போ 4 types ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரலாம். 4 types ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் விச் ஒன்லி கிருஷ்ணா இஸ் த சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுலேருந்து வெளியே வரணுமா கிருஷ்ணாவுடைய மசியை நம்ம பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து அர்ஜுனர் வந்து ஸ்டில் இஸ் நாட் கன்வின்ஸ்டு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ லைக் அஸ். பகவான் வந்து ஆக்சுவலாக அர்ஜுனருக்கு உரைத்தது வந்து நமக்காக தான் எல்லாம் உரைத்தார். ஸோ அப்போ வந்து அர்ஜுனர் வந்து ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், லைக் நான் வந்து யாரையும் நான் கில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எனக்கு சத்திரிய தர்மம் வகுத்துருக்கீங்க, நான் சக்திய தர்மப்படி நான் வந்து சண்டையிடணும், அதெல்லாம் எனக்கு புரியுறது. பட் எனக்கு இன்னும் வந்து விளக்கி சொல்லுங்கள், கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க, அதாவது இந்த யோக முறைகளை வந்து பயில்றவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, ஹவு ஐ கேன் ஐடென்டிஃபை தெம், ஹவு வில் தே சிட், எப்படி அவங்க உட்காருவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடப்பாங்க அப்படின்லாம் அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறார். அப்போ இப்போ சாப்டர் 2ஓட கண்டினியூஷனில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க எந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், என்ன மாதிரி வேலைகளை அவங்க செய்வாங்க, அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் எப்படி நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் கண்டினியூ பண்ணுறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பார்த்தோம், பாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எப்பவுமே ஒரு மாற்றத்துக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய பாடி பார்த்திங்கன்னா 6 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது. நம்ம முதல்ல பிறக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு பேபியாக இருக்கும், அப்புறம் கௌமாரம் யௌவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குமாரராக இருக்கும், குமாரம் இல்லை குமாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு யௌவனம் யூத் ஸ்டேஜுக்கு போகிறோம், அப்புறம் வந்து மிடில் ஏஜ் போகிறோம். தென் ஆஃப்டர் தட் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா அது வந்து க்ரோத் ஸ்டேஜ், அது வந்து க்ரோத் ஸ்டேஜ். அடுத்த 3 ஸ்டேஜஸ் அவுட் ஆஃப் த 6 ஸ்டேஜஸ் வந்து இட் இஸ் நோ மோர் க்ரோத், இட் இஸ் ஒன்லி டிட்டரியேஷன் ஸ்டேஜ். ஸோ மெதுவாக வந்து ஏஜ் ஆகுது, அப்புறம் வந்து வியாதிக்கு உட்படுறோம், அதுக்கப்புறம் அந்த பாடி ட்விண்டில்ஸ் அழிஞ்சு போகிறது, ஃபைனலாக என்ன ஆகுறதுன்னா ஒப்ளிவியானில் போய் சேர்ந்துடுறது அப்படின்றோம். அதாவது முழுதுமாக அது அழிந்து விடுகிறது, பாடி வந்து அழிந்து விடுகிறது. ஆனால் ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஆத்மாவுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஆத்மா வந்து எப்போவுமே நிரந்தரமானது, இட்டர்னல். அது வந்து எந்த ஒரு பஞ்சபூதங்களாலும் ஆத்மாவை அழிக்க முடியாது. இந்த மாதிரி தன்மைகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பகவத்கீதையில் வந்து இந்த சாப்டர் 2 வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி சம்மரி ஆஃப் கீதா. ஸோ கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த எல்லா டாபிக்ஸோட சம்மரி தான் இந்த பகவத்கீதை சாப்டர் 2. ஸோ கிருஷ்ணர் வந்து ஒரு நல்ல டீச்சர் ஆக்சுவலாக. இப்போ காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே காலேஜ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், பசங்களும் ஸ்கூல்லாம் போகிறாங்க. ஒரு நல்ல டீச்சர் என்ன பண்ணுவார்னா கிளாஸ் ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு ஜிஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்டை சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் அப்புறமா அவங்க கான்சன்ட்ரேஷன் தப்பி போயிடும், தூங்கிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப கிளவராக அர்ஜுனருக்கு சாப்டர் 2லேயே பகவத்கீதாவோட சம்மரியை கொடுத்தாரு. அர்ஜுனருக்காக கொடுக்கல, நமக்காக கொடுத்துருக்கார். ஸோ வாட் ஆர் த 5 டாபிக்ஸ் that are covered in Gita அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்வரா காட். யார் வந்து காட் அப்படிங்கிறத நம்ம பிரம்ம சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறத லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்தா சர்வ காரண காரணம்னு நம்ம லாஸ்ட் வீக், கோவிந்தர் தான் சர்வ காரண காரணம், அவர் தான் காட், அவர் தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஈஸ்வரா காட் டீல் பண்ணியாச்சு. அடுத்தது ஜீவா தான் சோல் ஆர் லிவிங் என்டிட்டின்னு இங்கிலீஷில் சொல்கிறது. ஸோ ஜீவா சோலோட தன்மைகளையும் நம்ம எல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். தேர்டு வந்து டாபிக் கவர்டு இன் கீதா வந்துட்டு பிரகிருதி, நேச்சர். ஸோ இப்போ இந்த ஜீவா வந்து ஆக்சுவலாக பியூரிஃபைட் ஸ்டேட் தான். ஆனால் அது வந்து தன்னுடைய பியூரிஃபைட் ஸ்டேட்டை மறந்து இந்த ஜட இயற்கைக்கு உட்பட்ட அந்த பந்தங்களில் ஈடுபட்டு கண்டாமினேட்டடு நினச்சிக்கிறது அந்த சோல். ஏன்னா பாடியோட அட்டாச் ஆகி அந்த சோல் என்ன நினச்சிக்கிறது தான் அதோட ஸ்வரூபத்தையே அதை மறந்து உட்காந்துருக்கு. ஸோ இதை வந்து இந்த சோலுக்கு வந்து ஒரு மீடியம் வந்து கொடுத்தாகணும் பகவான், அதையும் அவர் தான் செய்யணும். அதனால் அவர் பிரகிருதியை உண்டு பண்ணார், நேச்சரை உண்டு பண்ணி அவர் இந்த ஜீவா வந்து ஒரு ஆக்ஷன்ஸு எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கெலாம் ஒரு மீடியம் வேணும் அப்படின்றதுக்காக க்ரியேட் பண்ண இந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூனிவர்ஸ், அந்த 14 லோகங்கள் எல்லாமே. அண்ட் அதோடு கூட 3 குணாஸ் அட்டாச் பண்ணார். 3 குணம், அதை என்ன பார்த்தோம், தமசு, ரஜோ அண்ட் சாத்விக். இது 3மே
நமக்கு தேவையான குணங்கள் ஃபார் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ தட் through that we go through a process and we understand that this is not the place we belong to அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒரு மனநிலைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு டைமில் வந்து தான் ஆகணும். ஸோ அண்ட் then we should find out எங்கே நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது 3வது டாபிக் வந்து பிரகிருதி நேச்சர் பற்றி. 4வது டாபிக் கவர்டு இன் பகவத்கீதா இஸ் அபவுட் காலா, டைம். ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, காலமும் நானே தான் சொல்கிறார். காலத்துக்கு ஒரு பர்சானிஃபைடு ஃபார்மை கொடுத்தீங்கன்னா, ஒரு உருவம் பண்ணிங்கன்னா அது நான் தான் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். டைம், இட்டர்னல் டைம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது. அது வந்து உயிர் பெறுது, அப்புறம் வந்து மரணத்துக்கு போய் ஃபுல்லாக ஒப்ளிவியனில் மறைஞ்சு போயிடுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, அந்த ஜீவன் ஒரு பாடி வந்து ஒரு க்ளோதிங் மாதிரி, நம்ம ஒரு துணி உடுத்தின்னு இருக்கோம்னா அது ஒரு க்ளோதிங் மாதிரி அந்த ஜீவனுக்கு கிடைக்கிறது. அதில் அதோட எக்ஸ்பீரியன்சஸ்லாம் அது கழிச்சிட்டு அடுத்த தேகாந்திர பிராப்தி நடக்கிறதுங்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். ஸோ அடுத்து ஒரு பாடியை அந்த சோல் வந்து எடுத்துக்கிறது அவுட் ஆஃப் இக்னரன்ஸ். ஸோ எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சுழற்சி மாதிரி, ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த காலா, இந்த ஸ்பேஸ், ஸோ ஒரு ட்ரெயின் மூவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் A டு பாயிண்ட் B ஒரு ட்ரெயின் மூவ் பண்ணணும்னா ஒரு ஸ்பீடு வருது, அதோட கூட ஸ்பீட் இருந்தால என்ன நடக்கிறது, டைம் வருது. ஸோ நம்ம சயின்டிஃபிக்காகவும் நம்ம பார்க்கலாம், டைமை விட்டு நம்ம ரிலேட் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அந்த டைம்னு ஒன்று ஃப்ளோ ஆகிறதுனால தான் பாடியில் அந்த 6 டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கிறது. ஆஃப்டர் டெத் த ஜீவா டேக்ஸ் another body and that is again a cycle of time. So time is also eternal அப்படிங்கிற ஸ்ரீகிருஷ்ணன். 5வது வந்து கர்மானா நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷனை நம்ம பண்ணுறோம், அதுக்குரிய ரிசல்டன்ட் ரியாக்ஷன், அதுதான் வந்து கர்மா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ரீகிருஷ்ணர் என்ன புரிய வைக்கிறாருன்னா, இந்த 5 டாப்பிக்கு அதில் ஃபஸ்ட்டு 4க்கும் லாஸ்ட்டில் உள்ளதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? ஃபஸ்ட்டு 4 அவர் சொல்கிற டாபிக் ஈஸ்வரா, ஜீவா, அதுக்கப்புறம் வந்து பிரகிருதி நேச்சர், 4வது காலா, 5வது கர்மா. கர்மா இஸ் இன் ஒன் வே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் 4. கர்மா வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் 4 டாபிக்ஸ். எப்படி அப்படின்றது யாருக்காவது ஏற்கனவே தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம். எப்படி, இன் வாட் வே இஸ் கர்மா டிஃப்ரெண்ட் அப்படின்னா, the first 4 is eternal, you cannot change it. புரியுங்களா? ஈஸ்வரனுக்கு காட், அவர் பரமாத்மாவாக நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், அவரை எதுவும் மாற்ற முடியாது, அவர் அன்சேஞ்சிங். அதே மாதிரி 2வது ஜீவா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா அப்படியே தான் இருக்குது, எனக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுவும் நாட் சேஞ்சிங். ஸோ 3rd பிரகிருதி வந்து இந்த பிரளய காலத்தில் வந்து அழியிறது அப்படின்னா கூட திருப்பி அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்துடுறது. ஸோ அது பிரகிருதிங்கிறது இட் ஹேஸ் டு எக்ஸிஸ்ட். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் அன்சேஞ்சிங் தான். 4வது பார்த்தீங்கன்னா காலா இஸ் டைமும் வந்து இட்டர்னல் அன்சேஞ்சிங். வேரஸ் கர்மா இஸ் ஒன் திங் which is there in your hands. If you act as per the instructions of Krishna given in Vedas and scriptures like Bhagavad Gita, Srimad Bhagavatam, it is under your control. You can change it by the mercy of the Lord. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். எப்படி நம்ம இந்த கர்மா வந்து நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் வருது, அதில் குட்டோ பேடோ ஏதோ ஒன்றுத்தில் போய் நம்ம மாட்டின்றோம். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வரணும் வெளியே அப்படின்னா, நம்ம வந்து கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணணும், கிருஷ்ண உணர்வில் இருக்கணும் அப்படின்னு பகவான் அடுத்தது விளக்க போகிறார். ஸோ கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்களுடைய பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அர்ஜுனர் வந்து ரொம்ப ஆவலாக கேட்குறார். அதுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாருன்னா, கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அவங்க செய்வாங்க, பேசுவாங்க, கேட்பாங்க. இது ஒரு மெயின் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன் காட் கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி கிருஷ்ண உணர்வில் இருக்கவங்க இருப்பாங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். டெய்லி லைஃப் நான் ரொம்ப டீப்பாக இதில் இருக்கிற வெரி ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கதை அதெல்லாம் நான் ரொம்ப சொல்லலை. எனக்கு புரிகிற மாதிரி நான் இதை புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலியில் ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, 4-5 பேர் இருக்கோம்னா ஒருத்தர் 2 பேர் அந்த ஃபேமிலியில் வந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் மற்றவங்கெல்லாம்
எல்லாமே நார்மல் மீடியாக்கர் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி என்ன மெட்டீரியலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸோ அது எல்லாமே அவங்க ஈடுபடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்ப்பாங்க, நியூஸ் பார்ப்பாங்க. சில பேர் வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, காலையில் வரும் நியூஸ் பேப்பர், அது சாயங்காலம் வரைக்கும் படிப்பாங்க. அதே பேப்பரே மாற்றி மாற்றி என்ன நியூஸ் இருக்குன்னே தெரியாது படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிவி ஆன் பண்ணாங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதே நியூஸ் ஓடும். இவன் அவனை வெட்டி கொன்னான், இது ஏதோ கற்பழிச்சுட்டாங்க, இங்கே எரிச்சிட்டாங்க, இவ்வளோ கோல்டு கொள்ள போயிடுச்சு, அப்படி இப்படின்ட்டுன்னு ஏதோ ஒரு எல்லாமே ஒரு கெட்ட நியூஸை மாற்றி 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களோடலாம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். வீட்டுக்குள்ளேயே நம்மளால் இப்படி தான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்க முடியும்னா நம்ம சொசைட்டிலையும் நம்ம போய் இருக்கணும். அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு, சில பிரபுபாதெலாம் கிரகஸ்தா லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் நீங்கள் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸில் வரணும், அதுதான் உங்களுக்கு சேலஞ்ச், அதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படின்னும் போது நான் ஒரு தனி ரூமில் எங்கேயோ ஒரு மவுண்டனில் போய் நான் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் ஆஃபீஸ் போகணும், சொசைட்டியில் நிறைய பேரை மீட் பண்ணணும், ஃபேமிலியில் வந்துட்டு பிலீஃப் சிஸ்டம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இருப்பாங்க, ஃபேமிலிக்குள்ளேயே அப்படி இருப்பாங்கன்னும் போது நான் எப்படின்னா சமாளிச்சுப்பேன். அப்படின்னும் போது ஒரு ஆர்டினரி பர்சன், அவங்களுக்கு ஒன்றுமே கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்லாம் ஒன்றும் தெரியாது, தெய்வ பக்திலாம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரியல் பார்க்குறாங்க. ஸோ செல்வியோ ஏதோ ஒரு சீரியல், எனக்கு சீரியல் பேர்லாம் தெரியல, ஏதோ ஒரு சீரியலில் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் நிறைய செய்கிறாரு, அந்த ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா 2 பேரும் ஒர்க்கிங்கு. ஸோ அதனால் அவர் வந்து ஒய்ஃபு செய்ய வேண்டிய, பொதுவாக பெண்மணிகள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவரும் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். வீடு பெருக்கி துடைக்கிறாரு, சாமான் தைக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இந்த மாதிரி அதை பார்த்துட்டு அவங்க ட்ரெயினில் போகிறாங்க ஆஃபீஸுக்கு. ஸோ ட்ரெயின் மேட் அப்படின்னு வேன் மேட்டுலாம் இருக்குது, எங்கள் வேன் மேட் இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கூல் மேட், காலேஜ் மேட் மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இந்த வேன் மேட், ட்ரெயின் மேட்லாம் இருக்கும். ட்ரெயினில் பக்கத்தில் இருக்கவங்க யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செல்வி சீரியலில் வருது இல்லையா, அதே மாதிரி தான் என் பையனும் என் மாட்டு பொண்ணுக்கு எல்லாமே செய்கிறான். அவங்க ஒன்றும் பெருசாக தப்பாலாம் ஒன்றும் பெருசாக சொல்லிடல. எதுவும் சொல்லிவிட்டு இவங்களும் வந்து இந்த கூட இருந்த ஃப்ரெண்டும் என்ன சொன்னாங்க, நல்ல ஆஃபீஸ் போகிறாங்கல்ல, எல்லாம் ஒருத்தர் விட்டு கொடுத்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அதோட போயிடுச்சுன்னு நம்ம நினச்சிட்டாங்க. அடுத்து ஒரு நாள் கழித்து பையன் திடீர்னு மேலேருந்து இறங்கி வரான். இறங்கி வந்துட்டு ஆஃபீஸ் போகிறான் அவசரத்தில். வந்து அம்மா உட்காந்துட்ருக்காங்க பரிதாபமாக. அந்த அம்மா அவங்கக்கிட்ட வந்துட்டு, அம்மா நீ இனிமேல் இந்த யூஎஸில் இவளோட ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்ககிட்டலாம் நீ பேசாத, அவ்வளோதான் சொல்கிறான். சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிடும். இந்த அம்மாவுக்கு அடுத்த 12 மணி நேரம் எந்த கான்ஷியஸ்னஸில் இருப்பாங்க, அவுட் ஆஃப் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் டோட்டலி. ஸோ வெறும் என்ன நடந்ததுன்னே புரியல. யார் அந்த யூஎஸ் ஆண்டி, எனக்கு இவங்க நம்பர் கூட தெரியாது, நான் என்னத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குழப்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. சாயங்காலம் அவன் வரட்டும், அதுக்கப்புறம் அவனை கேட்டால் தான் எனக்கு மனசு தெளிவாடையும்னு சொல்லிட்டு அவங்க வந்தோடனே கேட்குறாங்க. 2வது அதுவும் நேரம் பார்த்து தான் நீங்கள் கேட்க முடியும். இந்த காலத்து பசங்கிட்டலாம் நீங்கள் வந்துட்டு உடனே நீங்கள் நினச்ச நேரத்துலலாம் பேச முடியாது, அந்த ஜென்ரேஷன்லாம் போயிடுது. ஸோ இப்போ வந்து என்னடா ஆச்சு, ஏதோ யூஎஸ் ஆண்டின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறியே அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்கிறான், நீ வீட்டுக்குள்ள நான் சாமான் தேய்ச்சா என்ன பண்ணால் உனக்கு என்ன, நான் வீடு பெருக்கி கொடுத்தோடப்பேன், சாமான் தேய்ச்சாலும் என்னை வந்து நீ ஒன்றும் சொல்லாத, அது எதுக்கு நீ பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்க, யூ டோன்ட் போக் யூர் நோஸ் அப்படின்னு வேற சொல்கிறான். ஸோ அதை கேட்டவுடனே இந்த அம்மாவுக்கு வந்து அப்போ தான் புரியுது, இப்போ 12 மணி நேரத்தில் ஆல்ரெடி என்ன விஷயம்னு தெரியாமல் வேஸ்ட் பண்ணியாச்சு, சென்சஸ் எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயத்தில் போட்டு மனக்குழப்பத்தில் ஈடுபட்டாச்சு, கவலை வந்துருச்சு, எல்லா தேவையில்லாத அந்த கிருஷ்ண பக்திக்கு உகாத எல்லா ஒரு இதுவும் வந்துருச்சு. அடுத்தது வந்து இவங்க என்ன யோசிக்கிறாங்க, அடுத்த 2 நாளுக்கெலாம் எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே ட்ராவல் பண்ணுச்சு யூஎஸ் ஆண்டிக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது, அந்த ட்ரெயினில் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்டு தான் அந்த யூஎஸ் ஆண்டி அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சிபிசிஐடி மாதிரி அடுத்த 2 நாளுக்கு வேறு எந்த வேலையும் செய்யலை, யூஸ்வலாக பண்ணுற பூஜையும் பண்ணலை, சரியாக மத்தியானம் தூக்கம் ஒரு 1 ஹவர் தூங்குவாங்க, அதுவும் கிடையாது அந்த மாதிரி. ஸோ மொத்தத்தில் ஒரு சின்ன ஒரு சீரியல் அதை வந்துட்டு பார்த்துட்டு அதோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவோடு விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு அதை ஃபேமிலியோட சம்மந்தப்படுத்திட்டு இவங்க அது தப்பாக கூட அவங்க பெருசாக சொல்லலை, அது ஒரு சரியாக கூட அவங்க வந்து அதை ஒன்று மாற்று பண்ணோன்னு குறையாவே அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய காசிப்பாக, இது ஏதோ ஒரு தவறாக அவங்க சொல்லிட்டா மாதிரி அந்த நியூஸ் வந்து அவங்கள சேர்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இது நார்மல் பௌதீக தொல்லைகள், பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எதனால் வருது, கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்காததுனால வருது. அதே இது ஒரு கிருஷ்ண உணர்வில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரும் வந்து ஏதோ ஒரு மூவி, ஏதோ ஒரு சினிமா ஏதோ பார்க்குறாரு, அப்போ ஒரு குழந்தை யாரோ ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க, அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணும்னா, ஆஹா இந்த பையன் வந்து இந்த குழந்தை இவனை மாதிரி ஒருத்தன்னு வச்சுக்கோங்க சூப்பராக ஆக்ட் பண்ணுறான் அப்படின்ட்டுன்னு தோணும். இம்மிடியேட்டாக என்ன ரிலேட் பண்ணுவாங்க, கண்ணையாளாலோட
ரிலேட் பண்ணிப்பாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து யசோதா மையா வந்து வெண்ணத்தாழியை உடைச்சி இவர் வந்து வெண்ணையை திருடிட்டு ஓடுன்னு ஓடுறாரு அந்த வீட்டை சுற்றி சுற்றி. யசோதா மையா குச்சியை கையை வச்சுட்டு பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்காங்க கிருஷ்ணரை. போய் ஒரு உரலில் போட்டு கட்டி போட்டுட்டு குச்சியை எடுத்து ஓங்குறாங்க அடிக்கிறதுக்கு. இவர் வந்து அப்படியே அவங்க கண்ணில் மையிட்டு விட்டாங்களாம் யசோதா மையா. அந்த கண்ணில் இருக்க மையெல்லாம் கலைஞ்சு போகிற அளவுக்கு ததும்புறதான். அப்படியே அவங்களோட கண்களில் வந்து நீர் ததும்புறது, கண்ணீர் ததும்புறது. அப்புறம் அவருடைய லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிம்பா ஃப்ரூட் மாதிரி அப்படியே செவன்னு இருக்குமா. அந்த உதடெல்லாம் பிதுங்கிறதான் அவருக்கு, அப்படியே அழுக வரதான் அவருக்கு. என்ன பயம், யசோதா மையா தான் அடிச்சிட போகிறாங்க, தான் வந்து வலிச்சிட போகுது நமக்கு அப்படின்னு. யாருக்கு? யார் அவர்? பரபிரமம். என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. என்ன தவம் செய்தனை. ஸோ அந்த மாதிரி பரபிரமமாக இருக்கிறவர் வந்து அப்படி ஒரு ஆக்டிங் விடுறாரு. அம்மா என்னமோ தன்னை அடிச்சு விடுற மாதிரியும் தனக்கு வலிச்சிடுற மாதிரியும் அந்த ஒரு ஆக்ஷன் கிங் அவர். ஸோ இப்போ கிருஷ்ண உணர்வில் இருக்கவங்க தே கேன் ரிலேட். ஸோ நார்மல் பௌதீக விஷயங்களை பண்ணும்போது கூட எல்லாத்தையும் கிருஷ்ணரோட ரிலேட் பண்ணி பார்த்து அனுபவிக்கலாம். கிருஷ்ணருடைய ஆப்புலன்சஸை நினச்சி பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு 6 வகையான ஆப்புலன்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. வெல்த்து, ஃபேமு, பவரு, பியூட்டி, நாலேஜ் அண்ட் ரினன்சியேஷன். இந்த 6 வகையான கீர்த்திகள், பெருமைகள் அவர் வாய்ந்தவர். ஸோ அப்போ ஒரு ஆக்ட்ரஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க, தெருவில் போகிற ஒரு பொண்ணு ஒரு அழகாக இருக்குது அப்படின்னா என்ன நினச்சி பார்க்கலாம்? கிருஷ்ணரோட பியூட்டியை நினச்சி பார்க்கலாம். அதுலேருந்து ஒரு ஸ்பெக்கு இந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. ஈவன் அம்பானி அதானியை பார்த்தா கூட இவ்வளோ வெல்த்தி. இப்போ நம்ம தேவையில்லாமல் அவங்கள பற்றி ஒரு காசிப்போ எதுவோ பண்ணாமல் அந்த வெல்த் இவங்களுக்கு எதனால் வந்தது? கிருஷ்ணர் வந்து அவர் ஒன் ஆஃப் த ஆப்புலன்சஸ் வந்து வெல்த்து, ஃபேமு, பவரு. அதுலேருந்து ஒரு சின்ன மர்சி, ஒரு ஸ்பெக்கு, இவங்க ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கணும், ஸோ அதனால் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே, நம்ம பௌதிக விஷயங்கள் பார்க்குறது எல்லாத்தையுமே நம்ம கிருஷ்ண உணர்வில் இருக்கவங்க வந்து we can relate to கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணா ரிலேட்டட் மேட்டர். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஓகே, we can do that. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இஸ்கானில் டெம்பிள் ப்ரீஸ்ட், இது எனக்கு ஒரு மாதாஜி தான் சொன்னாங்க. டெம்பிள் ப்ரீஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவருக்கு கண்டினியூஸாக வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் இருந்துகிட்டே இருக்குமா. விடிய காலையில் வந்து மங்கள ஆரத்திக்கு வந்து ஒரு கீர் தான் வந்து ஆக்சுவலாக அவங்க குக் பண்ணி வைப்பாங்களாம். அதுக்கு முன்னாலே வந்து 5 மணிக்கு அந்த பாலை வந்து சுண்ட காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்களாம். கீரில் தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸு, அரிசி எல்லாம் போட்டு அது நல்ல சுண்ட காய்ச்சி 3 மணி நேரம் காயமா அந்த பால். 8 மணிக்கு ரெடி ஆகும் போட்டிருக்கு. மறுநாள் காலையில் மங்கள ஆரத்திக்கு இந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அவர் 3 மணிக்கே எழுந்து, நம்மெல்லாம் ஒரு 6 மணிக்கு, நான்லாம் 6 மணி தான், எனக்கு இது 6 மணி தான் பிரபு, 6-6:30 மணி தான். அவங்க 3 மணிக்கு எழுந்து 16 மாலை வந்து அவங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்றது 1 மந்த்ரா. அதை they have to do 108 times for in 1 round, and like that they have to chant 16 rounds. ஸோ அதை முடிச்சுட்டு தான் அவங்க வந்து மங்கள ஆரத்திக்கு they are allowed to come and do offerings for Krishna அப்படின்னும் போது. ஸோ ஃப்ரம் த ஏர்லி மார்னிங் 3 o'clockலேருந்து அவங்களுக்கு வந்து 9-9:30 வரைக்கும் வேலை சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டெய்டி ட்ரெஸ்ஸஸ், என்ன டெய்டி ட்ரெஸ் இன்னைக்கு பண்ணணும், என்ன அலங்காரம் பண்ணணும், என்ன அவருக்கு என்ன ஜுவல்ஸ் போடணும், யார் அந்த சர்வீஸை பண்ணணும், இதெல்லாம் allocation. So இந்த மாதிரி from morning till night they are associating themselves with Krishna and Krishna consciousness. So இதே மாதிரியே வந்து நம்மளும் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு பூவை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பூவோட கலர்ஸை நம்ம ரசிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஆஹா, வெளியில் அவுட்டர் சர்க்கிளில் இது வந்து எல்லோவாக இருக்குது, உள்ளே வந்து ரெட்டாக இருக்குது. சில கலர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக யாராலையும் க்ரியேட் பண்ணவே முடியாது. என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எது வந்தாலும் பகவானுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு ஈடு ஆகவே ஆகாது எதுவுமே. ரொம்ப சயின்டிஃபிக்காக யாராவது பெரிய ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்களே வந்து ஏதோ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பூவையும் ஒரு காயையும் வச்சு ஹைப்ரிட் வெரைட்டி தான் பண்ணுறாங்களே ஒழிய அவங்க தானாக எதையாவது கிரியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி சில பறவைகள் நம்ம பார்த்தோம், சில பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே தான் இந்த
மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் வரும். அது ப்ரொடெக்ஷனுக்கு. அது ஏதோ ஒரு மலர் வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப் வீடியோவில் பார்த்தேன். லைக் இட் இஸ் காட் இட்ஸ் அ வெரி ரேர் கைண்ட் ஆஃப் பிளான்ட் இன் சம்வேர் இன் ஆஃப்ரிக்கா. லைக் அது என்ன பண்ணுறதுன்னா உள்ளே வந்து சின்னதாக ஒரு கலராக வந்து அதோட போலன் கிரெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஏதாவது ஒரு ப்ரிடெக்டர் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க, சம் அனிமல், அந்த செடி வந்து அதனால டேமேஜ் ஆகிட போகுது அப்படின்னு நினச்சா அது ப்ரிவென்டிவ் மெக்கானிசமை கொடுத்துருக்கார் பகவான். இட் ஜஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ் small pollen grains, creating a gimmick as if it is an animal. Actually it is a plant. ஸோ இதெல்லாம் வந்து யாராலையாவது வந்து செய்ய முடியுமா? ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கிருஷ்ணரோட நம்ம சம்மந்தப்படுத்தி ரிலேட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். இதுதான் வந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்களோட ஐடென்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் வந்து மனகத்தான் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ அப்படின்னா மனகத்தானா மென்டல் கன்காக்ஷன் அப்படிங்கிறார். கன்காக்ஷன்னா என்ன? இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் வேரியஸ் லிக்விட்ஸ், பல திரவியங்களுடைய கலப்படம். அதுதான் வந்து மனகத்தான். ஸோ மைண்ட் எப்படி இருக்கிறதானா, நிறைய இம்ப்யூரிட்டிஸ்னால அது வந்து கண்டாமினேட் ஆகிடுது. இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் மிக்சராக வந்து மனம் வந்து ரொம்ப கண்டாமினேட்டட் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ கிருஷ்ண உணர்வில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த மனகத்தான் அப்படிங்கிற அந்த மென்டல் கன்காக்ஷன் ஸ்டேட்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மைண்ட் வந்து பியூரிஃபை ஆகும். மைண்டு பியூரிஃபை ஆச்சுன்னா பியூரிஃபைட் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு பியூரிஃபைட் சோல். ஸோ ஆக்சுவலாக ஆத்மா வந்து பியூரிஃபைட் தான், அதோட ஸ்வரூபம் வந்து பியூரிஃபைட் தான். ஆனால் அது இம்பியூர்னு நினச்சிக்கிறது. லைக் எப்படி நம்ம மழை நீர் வந்து மேலேருந்து மழையாக கொட்டுறச்சே தரையை தொடர வரைக்கும் அந்த நீர் சுத்தமாக தான் இருக்குது. அது வந்து கீழே வந்து இந்த மண்ணில் விழுந்த அப்புறம் தான் சேறு சகதியோடு சேர்ந்து அது கண்டாமினேட் ஆகிடுது. அது மாதிரி இந்த ஆத்மா வந்து இந்த கர்ம பந்தத்தினாலையும் பாடி அட்டாச்மெண்ட்னாலையும் இம்பியூரன்ட்டுன்னு அது அதோட தன்மையை மறந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ பியூரிஃபைட் ஸ்டேட்டை அந்த ஆத்மா அடையும் போது அது வந்து ஸ்திதி பிரக்ஞா ததோச்சதே அப்படின்னா அந்த ஸ்டேட்டை வருது. அந்த ஸ்டேட் என்னன்னா டிரான்ஸ்டென்டல் பொசிஷனுக்கு அந்த ஆத்மா வருது. தன்னோட கான்ஸ்டியூஷனல் பொசிஷனை உணர்றது அந்த ஜீவா. அந்த ஜீவாக்கு என்ன கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்? இட்டர்னல் சர்விட்டர் ஆஃப் த லார்ட். அது எப்பவுமே வந்து பகவானுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த ஜீவனுடைய இட்டர்னல் பொசிஷன். அதுதான் நம்மளுடைய உண்மையான பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுத்து இங்கே வந்து விரஜபூமியில் வரும்போது விரஜவாசிஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கூடவே கிருஷ்ணர் லீலாலெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளிங்களா. ஸோ இப்போ அவங்கெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நித்திய சித்தாஸ் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அந்த பியூரிஃபைட் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க. கிருஷ்ணர் வந்து அவர் அவதாரம் எடுக்கும்போது அவங்க எல்லாரும் இங்கே வந்து அவருக்கு முன்னாடியே பிறந்துடுறாங்க. ஸோ தட் கிருஷ்ணா கேன் enact his pastimes and leelas அப்படின்றது. ஸோ வெரஸ் நம்மலாம் என்ன ஸ்டேட்டில் இருக்கோம்னு சொல்கிறாங்கன்னா நித்திய பந்தாஸ். நம்மலாம் we are நித்திய பந்தாஸ். ஸோ அதில் ஏன்னா நம்ம பந்தப்பட்டிருக்கோம், இந்த கர்ம பந்தத்தில் நம்ம பட்டிருக்கோம். நம்ம we are going through all the problemsன்றதுனால we are நித்திய பந்தாஸ். ஸோ இப்போ இந்த நித்திய பந்தாஸ்லேருந்து நித்திய சித்தா ஸ்டேட்டில் போகணும் அப்படின்னா நம்ம இந்த பாடி கான்ஷியஸ்னஸ், இந்த பாடி தான் நம்மளது பர்மனெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இது கூடவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இதுக்குரிய எல்லா சுஷ்ரூஷைகளையும் பண்ணிக்கிட்டு இதோட கூட இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ் தான் நமக்கு கூடவே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோடய அட்டாச் ஆகி எல்லாத்தையும் நம்ம செயல்களை அவங்களுக்காகவே பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா we are going to become more and more நித்திய பந்தாஸ். நம்ம நித்திய சித்தா ஸ்டேஜில் போகணும் அப்படின்னா slowly we should start diverting our mind, our senses towards கிருஷ்ணா. ஸோ அந்த நம்ம வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம மாறணும். ஸோ அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸில் மாறுறவங்க இன்னும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணன்னா, இந்த உலகத்தில் 3 வகையான துன்பங்கள் வந்து இருக்குது, மிசரிஸ் இருக்குது. அது அத்தியாத்மிகா, ஆதி பௌத்திகா அண்ட் ஆதி தெய்வீகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அத்தியாத்மிகானா நம்ம உடல் மற்றும் நம்மளுடைய மனசு, நம்ம பாடி அண்ட் மைண்டுனால வர தொல்லைகள். பாடின்னா நம்ம டிசீஸ், ஏதோ ஒரு வியாதி, டயபெட்டிஸோ பிபியோ அதன் மாதிரி வருது. அப்புறம் மனசுனால வர சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனு, அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த கேட்டகரியில் சொல்லலாம், அத்தியாத்மிகா கேட்டகரி. 2வது கேட்டகரி வந்து ஆதி பௌத்திகா. ஸோ மற்றவங்களால பிறரால் நமக்கு வர மிசரிஸ் அண்ட் தொல்லைகள். ஸோ இது வந்து இதுதான் பெரும்பாலும் நமக்கு நடக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து 3வது பார்த்தீங்கன்னா ஆதி தெய்வீகா. ஆதி தெய்வீகானா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அண்ட் தோஸ் விச் ஆர் காஸ்ட் பை தேவர் டெமிகாட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ வேறெவர் தெர் இஸ் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்,
பிகாஸ் ஆஃப் ஏதோ இயற்கை சீற்றத்தினாலேயோ இல்லை சம் ஆக்ட் ஆஃப் டெமிகாட் ஆர் இட் கேன் பி அ வார். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் we are all gifted, like we are here in India, like if we were more gifted probably we would have been born in Puri Dham or Vrindavan Dham, but ஏதோ less gifted அதனால இங்கே சென்னையில் இருக்கோம். பட் ஸ்ரீதர்ஷியாம் பிரபு அப்புறம் ஹரிசூதன் பிரபு மாதிரி கிரேட் டிவோட்டிஸோட அசோசியேஷன் நம்ம கிடைக்கிற அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருப்போம் போன பிறவிகளில். நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இப்போ நம்ம பாவம் இப்போ வந்து அந்த யுக்ரைனில் போட்டு பாமாக அடிச்சு தள்ளியிருக்கான் 400-500 பேர் வந்து எவ்ரி வீக் வந்து நம்ம இழப்பு ஆயிட்டுருக்கு. இப்போ ஒரு டே பிஃபோர் எஸ்டர்டேயோ நேத்தா என்னன்னு தெரியல நியூஸில் பார்த்தேன், மியான்மாரில் வந்துட்டு ஒரு வெரி ஹெவி எர்த்குவேக் வந்தது, பில்டிங்லாம் அப்படியே வத்தி போட்டி நொறுங்குற மாதிரி நொறுங்கி போகிறது, ஆயிரக்கணக்கில் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க, இன்ஜூர் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆதி தெய்வீகா அதனால வர மிசரிஸ். ஸோ இதெல்லாம் கிருஷ்ண உணர்வில் இருக்கவங்களுக்கு பாதிக்காது. இது வந்து அவங்களுக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் தப்பிச்சிருவாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்புங்கிறது வரவே வராது. ஸோ இன்னொன்று அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது, அந்த கோபங்கிறது இருக்காது, அதுக்கப்புறம் வந்து இந்த இது இருக்காது, அவங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டு ஃபியர் பயம்ங்கிறது இருக்கவே இருக்காது. பயம்ங்கிறது என்ன சொல்லணும் வேர்ல்டு வாரில் வந்து வேர்ல்டு வார் 2ல எக்கச்சக்க பேர் செத்துருக்காங்க. இந்த ஜெர்மன்ஸ் வந்து எல்லா யூரோப்பில் எக்கச்சக்க கண்ட்ரிஸ் எடுத்துருக்கு. வெரி குட். யா, அதுக்கப்புறம் ஸோ அது என்ன கேட்டகரி ஆஃப் மிசரி? ஜப்பான் வந்து நியூக்ஸ்லாம் போட்டிருக்கு. ஓகே, அது என்ன கேட்டகரி ஆஃப் மிசரி? அது என்ன கேட்டகரி ஆஃப் அது என்ன ஆதி தெய்வீகா? அது என்ன கேட்டகரி? ஆதி தெய்வீகா. ஆதி தெய்வீகா வந்து அமெரிக்காவும் வந்து ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் வந்து மோசமாக நியூக்ஸ் போட்டனால மற்ற உலகமும் அழுதுருக்கு. வெரி குட், வெரி குட். ஸோ ஆதி தெய்வீகான்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவர் சொன்னார். உன் பேர் என்ன? மிருத்யுஞ்சய். ஸோ அவர் ஆதி தெய்வீகா எக்ஸாம்பிள் சொன்னார். ஸோ 3 types ஆஃப் மிசரிஸ் பாதிக்காது கிருஷ்ண உணர்வில் இருக்கவங்களுக்கு. நோ அட்டாச்மெண்ட், நோ ஃபியர், நோ ஆங்கர். அதுக்கப்புறம் அவங்க சமாதி நிலையிலேயே இருப்பாங்க. தே வில் பி ஆல்வேஸ் இன் பர்ஃபெக்ட் நாலேஜ். ஸோ இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே துவந்த நிலையாக தான் இருக்குது. குட் அண்ட் பேட் இருக்குது, ஹாப்பினஸ் சாரோ இருக்குது, சம்மர்னு இருந்தால் வின்டர்னு இருக்குது. ஒரு ப்ரைஸ் யாராவது ஒரு நாள் புகழ்ந்தாங்கன்னா இன்னொரு நாள் இகழ்வாங்க. புகழ்ச்சி இகழ்ச்சி, தட் இஸ் ப்ரைஸ் ஆர் டிஸ்பைஸ். இதுனா ஸோ எல்லாமே ஒரு சினனம்னு இருந்தால் ஒரு ஆன்டனம் இருந்துகிட்டே தான் இருக்குது உலகத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூவாலிட்டி வந்து இட்ஸ் நேச்சர். அது இருந்தால் தான் நம்ம அதனால் கஷ்டங்கள் அனுபவிச்சு நம்ம கிருஷ்ணரை தேட ஆரம்பிப்போம். அதனால அது கிருஷ்ணர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து இவங்க விடுபட்டு வந்துடுவாங்க. அவங்க எப்பவுமே சமாதி நிலையில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, இப்போ சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒன்று அப்படிங்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் அதை டோட்டலாக எராடிகேட் பண்ண முடியாது. சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்துட்டு அதை we can only divert it to spiritual enjoyment அப்படிங்கிறார். ஏன்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து பகவானுடைய எனர்ஜி தான் அது. ஸோ அதை வந்து நம்ம பகவானுடைய எனர்ஜியை முறியடிக்கணும், கான்கர் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து பகவானுடைய ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டா தான் முடியும். ஸோ பகவான் ரிலேட்டட் மேட்டர்ஸை செய்யறது தான் ஸ்பிரிச்சுவல் என்ஜாய்மெண்ட். ஸோ சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டை டோட்டலாக எராடிகேட் பண்ண முடியாது. வி கேன் டைவர்ட் இட். அதை வந்து நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்க்கு ஸ்பிரிச்சுவல் என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ரீல பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்ஸ் வந்து கிருஷ்ணர் மேலே அந்த ருச்சி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மெட்டீரியல் டேஸ்ட் எல்லாம் வந்து டோட்டலாக நமக்கு இம்பார்ட்டன்ஸே நமக்கு போயிடும். பட் டேஸ்ட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் அப்படின்னு பர்பட்டில் சொல்கிறார் ஸ்ரீல பிரபுபாத். டேஸ்ட் கேன் நெவர் பி எராடிகேட்டட், இட் ஸ்டில் ரிமைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட வந்துட்டு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவார், ஸ்வீட் எல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறார். ஸோ ஹீ கண்ட்ரோல்ஸ், த டாக்டர் கண்ட்ரோல்ஸ் தி டயபெட்டிக் பேஷண்ட். ஹீ சேஸ் திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஃபாலோ. ஸோ அதை அவருக்கு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவார். திடீர்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பொஃபேக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணுவார், டெசர்ட் செக்ஷனுக்கு தான் போவார். நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் ஆஃபீஸில். யாருக்கெல்லாம் வந்து டயபெட்டிக் இருக்கோ இட் வெரி கீன் டு ஃபஸ்ட் கோ அண்ட் ட்ரை ஆல் த டெசர்ட்ஸ். அன்றைக்கி என்ன பண்ணுவார், இருக்கிற 100 வகையான ஸ்வீட்டையும் எடுத்து ஒரே நாளில் லபக்குன்னு சாப்பிடுவார். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்க முடியாது, டேஸ்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஸ்ரீல பிரபுபாத் என்ன சொல்கிறாரு, டோன்ட் கோ ஃபார் டிஃபிகல்ட் மெத்தடாலஜி ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். திஸ் அஷ்டாங்க யோகா அஷ்ட அங்க யோகா 8 parts ஆஃப் யோகா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தட் ப்ராசஸ் இஸ் வெரி லாங், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ அண்ட் யூ கேன் ஈஸிலி ஃபால் அப்படிங்கிறார். அஷ்டாங்க யோகானா
யமா, நியமா, அதுக்கப்புறம் ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா அண்ட் ஃபைனல் இஸ் சமாதி ஸ்டேட்டு. ஸோ யமானா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நான் சொன்னேன் இது செய்யக்கூடாது. அப்புறம் நியமங்கள்னா என்னென்ன செய்யணும், அப்சர்வன்சஸ். ஆசனானா எந்த போஸ்டரில் உட்காரணும், சக்கராசனா ஸ்ட்ரெயிட்டாக வரணும், அப்போ தான் அது ஆக்டிவாக இருக்கும், இதெல்லாம் சொல்கிறது ஆசனாஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பிராணாயாமா, அது எல்லாருக்கும் தெரியும், பிரெத் கண்ட்ரோல். அப்புறம் பிரத்யாகாரா அப்படின்னா வந்து வித்ட்ராயல், எதில் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இது வந்து பிரத்யாகாரா. தாரணாங்கிறது கான்சென்ட்ரேஷன், எதில் நம்ம மனசை வைக்கணும் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன். அண்ட் தியானா இஸ் மெடிடேஷன் வித் தவம், அது எல்லாருக்கும் தெரியும். 8வது நிலை ஆஃப் 8 limbs ஆஃப் யோகாவில் த லாஸ்ட் இஸ் சமாதி. ஸோ இது வந்து வேர் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்சார்ப்ஷன், அப்சல்யூட் ட்ரூத்னா என்னன்றதை புரிந்து கொள்றாங்க. ஆனால் இந்த வழிமுறையில் பகவானை சென்று அடைவது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ். அதனால சில பிரபுபாத் ஜஸ்ட் சேஸ் தட் தீஸ் ஆர் ஒன்லி மென்ட் ஃபார் லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மோர் இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, பக்தி முறையை யூஸ் பண்ணிப்பாங்க, பக்தி முறையை எடுத்துப்பாங்க. பக்தி முறை பண்ணுறதுனால அப்போ அஷ்டாங்க யோக முறை வந்து தவறா, பக்தி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ஸா அப்படின்னா இல்லை. பக்தி முறை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்து ஐ செட் இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு அப்சர்வன்ஸ், ஒரு பிராணாயாமா, ஒரு கான்சென்ட்ரேஷன், இதெல்லாம் வேரியஸ் ஸ்டேஜஸ் அண்ட் ப்ராசஸஸ் இல்லைங்களா. ஃபைனலாக சமாதி அடைந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பக்திங்கிறது வந்து ஃபைனலாக அவங்களும் அதுக்கு தான் வந்து நிற்பாங்க, அஷ்டாங்க யோக முறை பண்ணுறவங்க. பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பக்தியே பண்ணால் கூட இந்த அஷ்டாங்க யோகத்தினால ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன விளைவோ அந்த ரிசல்ட்டோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்ப பிரயத்தனம்லாம் பட வேண்டாம். ஸோ நம்ம எப்படி ஒரு புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ பிரபு இருக்கார் இல்லையா, அங்கே தான் வந்து ஒரு துளசி செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எங்கேருந்தோ ஒரு பைப்பில் தண்ணியை வந்து பாய்ச்சிடும் அந்த துளசி செடிக்கு. அந்த பைப்பில் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் ஏதோ ஒன்று போய் அடப்பு வந்துருச்சு. அப்போ தண்ணி வந்து போகவே போகாது அந்த பைப்பில். துளசி செடிங்கிறது பகவான் இருக்க ஸ்தலம், இடம்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த வாட்டர் ஃப்ளோ தான் நம்மளுடைய சென்சஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒருத்தர் வந்து லெஸ் இன்டெலிஜென்ட், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு கம்பியை வச்சு குத்துன்னு குத்துறாரு. ஸோ அந்த ஸ்டோன் வந்து அசைஞ்சு கொடுக்கவே மாட்டேங்குது, அந்த ஃப்ளோ ஆஃப் சென்சஸ் வந்து ஒன்றுமே பண்ணவே முடியல, பைப்பே டேமேஜ் ஆகிடுற நிலைமைக்கு போகிறது. இன்னொருத்தர் லிட்டில் மோர் இன்டெலிஜென்ட். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பைப்பை டம்மி பண்ணிவிட்டு அந்த சைடு இந்த பக்கம் ஒரு டீ ஜாயிண்ட்டை போட்டு பைபாஸ் பண்ணி ஒரு பைப்பை தூக்கி அங்கே கொடுத்துடுறாரு. ஸோ துளசி செடிக்கு தண்ணி போயிடுறது. ஸோ சென்சஸ் வந்து டைவர்ட் பண்ணி அது வந்து பகவானை சென்று அடைந்து விடுகிறது. ஸோ சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி அஷ்டாங்க யோக முறைகள்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் வந்து யூ கேன் ஃபாலோ த ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் of bhakti yoga, wherein all the benefits of ashtanga yoga also come and join together, so that it's an easy process in Kali Yuga to go and go and do service to the Lord in his Shri Goloka Vrindavan அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று ஏன் வந்து இது ஈஸி ப்ராசஸ், இன்னொன்று சொன்னேன், இட் இஸ் ப்ராசஸ் வேர் there is a chance for people to fall அப்படின்னும் போது யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. நார்மல் பீப்புளும் விழுந்துடுறாங்க. ஈவன் கிரேட் கிங்ஸ் ஹேவ் ஃபாலன், செயின்ஸ் ஹேவ் ஃபாலன், சேஜஸ் ஹேவ் ஃபாலன். ஸோ அதுக்கு தான் சில பிரபுபாத் பர்பர்ட்டில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாருன்னா, இப்போ வந்து ஒரு இந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு தேவர், டெமிகாட்ஸ் கூட விழுந்துருவாங்க அப்படிங்கிற. இந்திரன் வந்து ஒரு தேவர், ஒரு டெமிகாட். அவர் வந்து என்ன ஆச்சு, நமக்கு வந்து கௌதம முனியை வந்து அகல்யா, பிரம்மாவோட டாட்டர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அகல்யா இஸ் சப்போஸ் டு பி வெரி வெரி பியூட்டிஃபுல் லேடி. ஸோ அவங்கள நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. கௌதம முனியோட அவங்க சந்தோஷமாக கல்யாணம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் எல்லாம் ரிஷிஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சந்ததியர்லாம் ஒழுங்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது அப்போ தான் அவங்க கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. ஸோ வர சந்ததியினரும் வந்து சாத்விகமாக இருப்பாங்கன்றது ஒரு வழிமுறையாக இருந்தது. அந்த வகையில் இவங்க அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு சேவகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திரனுக்கு he always had an eye on her. ஸோ சென்ஸ் என்ஜாய்மெண்ட் அவருக்கு இருந்துட்டு கட்டுப்படுத்த முடியவில்லை. தேவர் தான் அவர், டெமிகாட். ஸோ ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு இதில் ஒரு கௌதம முனியோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு நாள் வந்து கௌதம முனி ரூபத்தில் வந்து அகல்யாவோட சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டில் ஈடுபட்டுறார். ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த ரிஷியோட சாபத்துக்கு ஆளாயிடுறாங்க ரெண்டு பேருமே. அகல்யா இஸ் பீங் டர்ன்ட் இன்டு அ ஸ்டோன். அப்புறமா வந்து ராமாவதாரத்தில் ராமரோட திருப்பாதம் வந்து பட்டதுனால அந்த பாப விமோச்சனம் அகல்யாவுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி இவருக்கு என்ன பழிச்சிடுறாருன்னா, யூ வில் லூஸ் யுவர் ஜெனிட்டல்ஸ் அண்ட் யூ வில் கெட் ஆல் ஃபீமேல் ஜெனிட்டல்ஸ் ஆல் ஓவர் யுவர் பாடி. அதுதானே நாடினேன், ஸோ அது மாதிரி விகாரமாக இரு அப்படின்னு சபிச்சிடுறாரு கௌதமர். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர் சிவபெருமான் கிட்ட போய் ரொம்ப நாள் தவம் இருந்து அந்த சாபத்திலேருந்து அவர் விமோச்சனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், இந்திரன் ஒரு தேவர், ஆனால் அவரும் வந்து
அது இந்த இதுக்கு சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு விழுந்துடுறார். அதே மாதிரி விஸ்வாமித்ர முனிவர், அவர் அஷ்டாங்க யோகத்துலலாம் அவர் வந்து கை தேர்ந்தவர் இல்லையா, யாரும் அவர் வந்து யோகி இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் வந்து என்ன ஆகிடுது, அவர் வந்து துர்வாச முனிவர் கிட்ட அவரோட இதை காமிச்சிடுறாரு. ஸோ இந்த திருசங்கு கதையில் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவர் வந்து காம்படிட்டராக நினைக்கிறார். ஸோ அப்போ என்ன நடக்கிறது, துர்வாச முனிக்கு இவர் நினைக்கிறார் திருசங்கு வந்து பாதி நிலையிலே நின்றுறார். ஹெவனுக்கும் போகாமல் ஏர்த்துக்கும் போகாமல் ஒரு தனி பிளானெட்டில் திருசங்கு நிலைமையாக இருக்கிறதுக்கு காரணம் இவர் அமைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து விஸ்வாமித்திரர் பார்த்தீங்கன்னா இது மேனகை கிட்ட விழுந்துறார். விஸ்வாமித்திரர் இந்திரனுக்கு எப்பவுமே என்ன ஒரு கெட்ட இதுன்னா, யாராவது தன்னை விட பவர்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஏதோ ஒரு தவமோ பெண்ணன்ஸோ ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா அவர் முதல்ல அதை முறியடிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். எட்ஜியாக இருப்பார் அவரோட த்ரோனில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இவரை மேனகையை அமைச்சு விட்றாரு. ஸோ அந்த ஒன் ஆஃப் த அப்சரஸ் அவங்க அந்த உலகத்தில் அவங்கள வந்து அமைச்சு விட்றார். அப்போ வந்து விஸ்வாமித்திரர் மேனகையோட அழகுக்கு மயங்கிடுறார். ஸோ சேஜஸும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அஷ்டாங்க யோகம் பண்ணுறதுல தே கேன் ஃபாலோ ப்ரே டு தி மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் சென்ஸ் என்ஜாய்மெண்ட். வேறஸ் பக்தியில் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்துட்டு இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் தே டோன்ட் ஈஸிலி ஃபால். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, ஷிலா பிரபுபாத் மகாராஜா அம்பரீஷரோட கதையை சொல்கிறார். மகாராஜா அம்பரீஷ், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பிரபு, மகாராஜா அம்பரீஷ் இன்னொன்று கதை ஒன்று சொன்னார். செகண்ட் சாப்டர் அம்பரீஷ மகாராஜா இல்லை ஹரிதாஸ் தாக்கூர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் வந்துட்டு இப்போ வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நாமாச்சாரியர். அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், கிட்டத்தட்ட வந்து 3 lakhs ஹரி நாமத்தை வந்து நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரேன்னு நான் 3 லட்சம் முறை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. மாயாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல அழகான பெண் ரூபத்தில் வந்து வராங்க ஹரிதாஸ் தாக்கூர் கிட்ட. வந்துட்டு அவரை மயக்க பார்க்குறாங்க. ஒரு நல்ல பௌர்ணமி இரவில் வந்துட்டு அவரை மயக்க பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே வராங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹரிதாஸ் தாக்கூர் இல்லை ஐ ஹவ் டேக்கன் அ வவ், நான் 3 lakh நாம ஜபம் நான் பண்ணணும், யூ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஆஸ்க்ட் ஹர் டு வெயிட். ரெண்டாவது நாளும் வராங்க. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன நடக்கிறதுனா, அவங்க காதலியும் வந்து ஹரிநாமும் விழருது. அப்புறம் 2வது நாளும் அவங்க வராங்க. மாயாதேவி வந்து நல்ல அழகான பெண் ரூபத்தில் வரும்போது ஹரிதாஸ் தாக்கூர் திருப்பி சொல்லிட்டார், நான் 3 லட்சம் நான் வந்து நாம ஜபம் பண்ணணும், ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற. 2வது நாளும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. 3வது நாளும் வராங்க. ஸோ 3வது நாள் வந்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சது, இவரெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் மடக்க முடியாது. இவர் வந்து ஃபுல்லி ரியலைஸ்டு சோல். இவர் நல்ல பியோர் பக்தர் இவர். ஸோ நல்ல கிருஷ்ண பக்தர். ஸோ இவரை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, ஷீ ஜஸ்ட் சரண்டர்ஸ் டு ஹிம், ப்ளீஸ் அக்செப்ட் மீ ஆஸ் மை டிசைபிள் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மாயாதேவி ஷீ எக்ஸ்போசஸ். நான் தான் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். முன்காலத்தில் பிரம்மரும் எனக்கு விழுந்திருக்காரு, நாரதர் கூட என்கிட்டேருந்து நான் என்னோட ரூபத்தை பார்த்து ஏமாந்து போயிருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து சிறந்த பக்தர், ஹரிபக்தர், உங்களை என்னால் வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அஷ்டாங்க யோக முறையை விட கிருஷ்ண உணர்வில் இருக்கிறது வந்து இட்ஸ் டசன்ட் கிவ் அ சான்ஸ் ஃபார் எனி ஒன் டு ஃபால் அ ப்ரே டு சென்ஸ் என்ஜாய்மெண்ட். ஏன்னா அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம துறக்கிறது கிடையாது, பகவான் கிட்ட நம்ம அதை டைவர்ட் பண்ணிடணும். அதாவது எப்படி, அதாவது ஒரு மலரை பார்த்தா கிருஷ்ணரை ரிலேட் பண்ணிக்கிறது, ஒரு பழத்தை பார்த்தா கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறது. சம்படி மே பி வெரி குட் இன் குக்கிங். ஸோ அப்போ என்ன நினைக்கலாம், நல்ல ஃபுட் வெரைட்டிஸ்லாம் குக் பண்ணி பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணருக்கு சம்மந்தப்பட்டு செய்யலாம். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்து கிருஷ்ண உணர்வு பீப்புள் இருப்பாங்க அப்படின்னு அர்ஜுனருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார். ஞான யோகத்தில் வந்துன்னா கிருஷ்ணர் தான் சர்வமும், அவர் தான் எல்லாத்துக்கும் என்ஜாயர், போக்தாராம் யக்ன தபசாம். என்ன யக்னம் நம்ம பண்ணினோம்னாலும், நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறதும் கலியுகத்தில் ஒரு யக்னம் தான். ஸோ அந்த யக்னம் எல்லாத்தோட பலனும் யாருக்கு கொண்டு போய் சேர்றதுன்னா கிருஷ்ணருக்கு தான் சேருது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில், அந்த மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க, கிருஷ்ண பக்தியில் இருக்காங்க. அடுத்தது தே டூ ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே ஓனர், கிருஷ்ணர் தான் ப்ரொப்ரேட்டர் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு உணர்ந்து இருப்பாங்க. ஸோ எதுவுமே கிருஷ்ணருக்கு தான் சொந்தம், நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. ஸோ கிருஷ்ண உணர்வில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னோட திருப்திக்காக எதையுமே செய்யாமல் கிருஷ்ணருடைய திருப்திக்காகவே எல்லாத்தையும்
செய்வாங்க. அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எதுவும் அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருச்சுன்னா கூட கிருஷ்ணர் தான் இது காரணம் அப்படின்னு நினைப்பாங்களே ஒழிய தன்னை வந்து காரணமாக நினைக்க மாட்டாங்க. ஸோ they understand that கிருஷ்ணா இஸ் தி என்ஜாயர், கிருஷ்ணா இஸ் தி ப்ரொப்ரைட்டர், அண்ட் மூணாவது கிருஷ்ணர் தான் எல்லாருக்குமே நண்பர். ஸோ அதையும் அவங்க புரிந்து வைத்துக் கொள்வாங்க. கிருஷ்ணர் வந்து ஈவன் நம்ம கிருஷ்ண பக்தி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கூட இல்லை, ஒரு யானைக்கு கிருஷ்ண பக்தி இருந்தபோது கூட பகவான் ஓடோடி வந்த கதை தான் அந்த கஜேந்திர மோட்சம். ஸோ அவர் கஜேந்திரன் வந்து முதலை வாயில் அந்த அவரோட கால் மாட்டிடுத்து அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த குளமே பார்த்தா ரத்த குளமாயிடுது, அந்த அளவுக்கு அவர் வீக் ஆகிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஆதி மூலமேன்னு கூப்பிடுறாராம். யாரையும் கூப்பிடல, ஆதி மூலமேன்னு கூப்பிடுறாரு. ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே பள்ளி கொண்டிருக்கும் வந்து பகவான் நாராயணர் வந்து டபக்குன்னு மகாலட்சுமி கிட்ட உங்களுக்கு சர்வீஸ்லாம் என்னோட அப்புறம் கொடுத்துக்கிறேன், என் பக்தர் கூப்பிடுறாரு, ஐ ஹாவ் டு இமீடியட்லி கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடுறாராம். இதெல்லாம் வந்து பாகவதர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம அனுபவிக்கலாம் நல்லாமே. ஸோ அப்போ ஒரு அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாரு பகவான், பக்தர் கூப்பிட்றேன், ஐ ஹாவ் டு கோ இமீடியட்லி, இட்ஸ் மீ, ஆதி மூலமே மீன்ஸ் இட் இஸ் ஹூ, இட் இஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே கருட பகவான் வந்து அவர் எப்பவுமே அதை அப்படி குந்து வச்சுட்டு அப்படியே ஒரு கும்பிடுற போஸ்ட்ல இருப்பார் இல்லையா, இது நம்ம பாஸ் இஸ் லீவிங், ஐ ஹாவ் டு இமீடியட்லி ஸ்டார்ட் த வெஹிக்கல்னு சொல்லிட்டு அவரும் ஜம்ப் பண்ணி ரெக்கையை விரிச்சுட்டு போயிடுறாராம். ஸோ பகவான் ஜம்ப் பண்ணி போகிறதுக்கும் கருட பகவான் வந்து அழகாக போய் அவர் கீழே அப்படியே அமர்ந்து வாகனமாக மாறுறதுக்கும் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் நடந்ததான். வந்து கஜேந்திரன் வந்து அவரை குரல் கூப்பிட்ட உடனே ஸோ அது உடனே ஓடி வந்துடுறாரு, அவர் பறந்து ஓடி வந்துடுறார். ஸோ கஜேந்திரன் வந்து என்ன ஒரு நிலைமையில் இருக்கார், பயங்கர ஒரு வீக்கான ஸ்டேட்டில் இருக்கார், ரத்தமாக போகிறது, அந்த குடமே வந்து குடம்னு சொல்ல முடியல, இட் இஸ் ரெட் இன் கலர். அந்த மாதிரி ஒரு பெயினில் இருக்கும்போது கூட பகவானை கேட்டிருக்கலாம் இல்லையா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்லாம் அவர் கடிந்து கொள்ளவில்லை. வேற நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட இந்த கிருஷ்ணர்லாம் சும்மா அதெல்லாம் நான் இனிமேல் ஒன்றும் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு நம்ம கோச்சிக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து we have to transform ourselves. ஸோ இப்போ வந்து கஜேந்திரன் அந்த நிலைமையிலையும் என்ன பண்ணுறார், அந்த குளத்துலேருந்து ஒரு தாமரையை எடுத்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறார். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தி அவருக்கு, அந்த ஒரு கஷ்டத்தில் எவ்வளோ வீக்னஸ் இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுறார், பகவான் வந்திருக்கார் நான் அவருக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை அழகாக எடுத்து ஆஃபர் பண்ணுறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், பகவான் வந்து பக்தனுக்கு சரணடைஞ்சிடுறார். ஸோ அவர் வந்து பகவானுடைய குரலை கேட்டோன்னா, கூக்குரலை கேட்டோன்னா ஜம்ப் பண்ணி ஓடி வந்துடுறார் எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸோ பக்தன், ஒரு தூய பக்தன் எப்படி இருப்பானா, என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் பகவானை திருப்திப்படுத்துவதில் நான் என் மனதை வைப்பேன். ஸோ நான் அவருக்கு என்ன ஆஃபர் பண்ணணும்னு தாமரையை எடுத்து ஆஃபர் பண்ணுறாரு கஜேந்திரன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிலேட்டட் டு அவர் லைஃப் அண்ட் எப்படி கிருஷ்ண பக்தியில் நம்ம இருக்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஞான யோகத்தை பற்றி சொல்லும் போது இது. ஸோ அப்போ ஞானி வந்து எப்படி நினச்சிப்பாருன்னா, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் இருக்காரு நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஞானி இருக்கார் அப்படின்னா இவருக்கு எதெல்லாம் ராத்திரியோ இவருக்கு இது டேவா. ஸோ இப்போ ஒரு ஞானிக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு டேவா இருக்க முடியும், பகவானே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவருக்கு டே லைட் மாதிரி. ஆனால் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சனுக்கு என்ன டே, பௌத்தீக விஷயங்கள், லௌகீக விஷயங்கள் தான் அவருக்கு டே லைட். ஸோ பட் இது ரெண்டும் இவங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஞானிங்கிறவர் வந்து அவருக்கு என்ன, மெட்டீரியலிஸ்டிக் பர்சனுக்கு என்ன நைட்டோ அது இவருக்கு டே, அவருக்கு என்ன டேயோ அது இவருக்கு நைட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு ஞானி வந்து நம்ம எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம்னா, அவருடைய மைண்ட் வந்து ஃபுல்லி கண்ட்ரோல்டாக இருக்கும். அவர் வந்து அவருடைய சென்சஸை வந்து அலைப்பாயவே விட மாட்டார், அவருடைய சென்சஸை ரோம் செய்ய விட மாட்டார். ரோமிங் சென்சஸ் வந்து இட் ஜஸ்ட் ஸ்வீப்ஸ் அவே யோர் ஃபோக்கஸ்டு மைண்ட் அண்ட் லீட்ஸ் டு லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஷிலா பிரபுபாத். நீங்கள் உங்கள் இதை வந்து சென்சஸை, உங்களுடைய புலன்களை வந்து நீங்கள் அப்படியே அலைப்பாய விட்டீங்கன்னா உங்களுடைய மனதை அது அடித்து கொண்டு போய்விடும். அதனால் உங்களுக்கு என்ன ஏற்படும், அறிவீனம் ஏற்படும், அறிவு இல்லாத தன்மை உங்களுக்கு ஏற்படும். அறிவு இல்லைன்னா என்ன ஆகிடும், ஸோ ஒரு சென்ஸ் இருக்குது, அதுக்குரிய ஒரு சென்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஆப்பிள் மேலேயோ ஏதோ ஒன்று, ஆப்பிள் வேணா ஒரு ஸ்வீட்டே வச்சுக்கோங்களேன், அது மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோட ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை வேணும், அதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு லஸ்ட்டு வருது உங்களுக்கு. ஸோ அதையே நிறைய சாப்பிடணும் அப்படின்னும் போது க்ரீடினஸ் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு அதனால் பாதகங்கள் உண்டாகுது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் எக்ஸாம்பிள். இதே வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகுது, அது மேலே வந்துட்டு ஒரு பவர்னு வச்சுப்போமே, ஒரு த்ரோனை வந்து ஒருத்தர் கிடைக்கணும், ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு த்ரோன் கிடைக்கணும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அதோட அட்டாச்மெண்ட் அந்த த்ரோனுக்கு இருக்கிறதுனால அந்த பவர்
பவர் ஃபேமுக்கு இருக்கிறதுனால அவருக்கு லஸ்ட் உண்டாகுது. அது கிடைக்காத போது அவருக்கு கோபம் உண்டாகிறது. அந்த கோபம் உண்டான உடனே அவருக்கு என்ன ஆகிடுது, மாயையில் விழுந்துறாரு. எது ரியாலிட்டி எது இமேஜினரி அப்படிங்கிறது அந்த யோசித்து பார்க்கும் தன்மையை கூட அவர் இழந்துடுறார். ஸோ டெல்யூஷனுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவருக்கு ஞாபக சக்தி போயிடுது, புத்தி இல்லாத தன்மை ஆகிடுது. ஸோ புத்தியை இழந்தாங்கன்னா என்ன ஆகிடுவாங்க, மைண்டு வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட்டே இருக்காது. ஸோ அவங்க they will fall back into total sense entanglement, அதில் விழுந்துடுவாங்க. வேற கிருஷ்ண பக்தியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய புலன்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணரை தான் ஆப்ஜெக்டாக வைக்கிறாங்க. வேறு எந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்லையும் அவங்க அட்டாச் பண்ணுறதில்ல. கிருஷ்ணர் ரிலேட்டட் மேட்டர்ஸில் சென்சஸை உபயோகப்படுத்துறதுனால அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் வர்றது கிடையாது. கிருஷ்ணர் தான் சர்வ வியாபி, சர்வம் கிருஷ்ணமயம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணரே சாட்சி பூதம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையில்லாத அந்த ஆத்திரமோ, இந்த டெல்யூஷனோ, இந்த மைண்டு வந்து டிஸ்டர்பன்ஸோ, இல்லை லேக் ஆஃப் இது புத்தி இல்லாத தன்மையோ இதெல்லாம் அவங்களுக்கு வரதில்லை. மனம் எப்பவுமே அமைதியாக இருக்குது. அதனால் அவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், மன நிம்மதியோடு இருக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய அந்த தைரியத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் தேவையில்லாத வரிசான அவங்க படுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பகவானுடைய செயல் தான், எதுவுமே எனக்கு சொந்தமே கிடையாது, இங்கே இருக்கிறது எல்லாமே டெம்பரவரி, நான் வந்து நித்திய பந்தா, நான் வந்து நித்திய சித்தனா ஆகணும், அதுதான் என்னுடைய ரியல் ஸ்வரூபம்னும் போது நான் ஏன் இங்கே நடக்கிற ஏதாவது விஷயத்தை பற்றி நான் கவலைப்படணும். இப்போ யாராவது மனசுக்குள்ளே எதையாவது வந்து கவலைகளை போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. எது கவலைப்படுறதுனால எதுவுமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் கவலைப்படுற விஷயம் எதை சொன்னீங்கன்னாலும் அது வந்து இட் வில் பி மெட்டீரியலிஸ்டிக் ஒன்லி. நீங்கள் ஒன்றுத்துக்கு வேணால் கவலைப்படலாம், நீங்கள் இஸ்கான் டெம்பிளுக்கு போக முடியல, சர்வீஸ் பண்ண முடியல என்னால் அப்படின்னா அது ஒரு கவலை தான். அந்த கவலை வந்து அந்த கவலையினால் உங்களுக்கு கர்ம பந்தம் ஏற்படாது. ஏன்னா நீங்கள் கிருஷ்ண ரிலேட்டடாக அதை செய்கிறீங்க. ஸோ அதே மாதிரி சந்தோஷம், நீங்கள் வந்து பகவானுக்கு ஒரு அழகான பூவை தொடுத்து ஒரு நல்ல மாலையை போட்டுட்டீங்க பகவானுக்கு, பகவான் அழகாக தெரிகிறார் உங்கள் கண்ணுக்கு அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா அதனால் உங்களுக்கு கர்ம பந்தம் ஏற்படாது. ஸோ கிருஷ்ணருக்கு நீங்களுடைய சென்சஸ்லாம் நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கிருஷ்ண உணர்வு. ஸோ இதுதான் வந்துட்டு பகவத்கீதையில் சொல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இது டைம் இருக்குது, முடிச்சுக்கலாம், 7:30 ஆகிடுது. ஸோ இப்போ லாஸ்ட்டில் என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கிறேன்னா, இப்போ வந்து பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய ஆக்சுவல் லைஃப் வந்து இந்த மெட்டீரியல் லைஃப் முடிஞ்ச அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீல பிரபுபாத். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், மெட்டீரியல் லைஃப் முடிஞ்சோன்னா அவ்வளோதான். புத்திஸ்ட் ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் மெட்டீரியல் லைஃப் இட் இஸ் வாய்டு, தட் இஸ் நிர்வாணா ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் நத்திங்னஸ், ஒன்றும் கிடையாது அப்படின்றது தான் அவங்களோட ஃபிலாசபி. வேற பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னா, அடே மடையா, உன்னுடைய ரியல் லைஃபே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் யூ குவிட் திஸ் மெட்டீரியல் லைஃப். Your real life is somewhere there in Sri Goloka Vrindavan. அங்கே உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பாடியில் நீ நித்தியமான என்னுடைய சேவகனாக, உன்னுடைய கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் நீ இட்டர்னல் சர்விட்டராக இருக்கலாம், நீ என்னுடைய சேவகனாக இருந்து கொள்ளலாம், அதுதான்டா உனக்கு உண்மையான சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த உண்மையை வந்து வந்து பகவத்கீதை மூலமாக கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உரைக்கிறது மூலமாக நமக்கு ஒரு நல்ல மெசேஜை கொடுக்குறார். ஒரு முறை வந்து கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு லெக்சர், ஐ டோன்ட் நோ வேர் இன் கலிஃபோர்னியா, ஐ திங்க் லாஸ் ஏஞ்சலஸா என்னன்னு தெரியல, பிரபுபாதாட்ட இருக்க டைமில் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் வருவாங்க, நியூஸ் பேப்பர் மீடியா பீப்புளெலாம் வந்து ஏதாவது ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் மாதிரி இவரோட லெக்சரை கேட்டுட்டு அப்புறம் வந்து ஒருத்தர் கேட்குறாராம், சும்மா ஒரு என்னதான் இவர் ஆன்சர் கொடுக்குறாரு பார்க்கலாம், நீங்கள் நிறைய சொன்னீங்க இல்லையா, லைக் ஹவு டு அட்டைன் காட், ஹூ இஸ் காட், அதெல்லாம் சொன்னீங்க இல்லை, ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் காட், டு ரீச் காட் அப்படின்னு ஒன்று பிரபுபாத் வந்து கொஞ்சம் கூட, அவர் ஃபுல்லி ரியலைஸ்டு சோல் இல்லையா. ஸோ அவர் கிரேட் ஆச்சாரியா, அவர் என்ன சொன்னாரோ, இன் அ செகண்ட் அப்படின்னாரு. நீங்கள் வந்து இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா இஸ் தி அல்டிமேட் and if you surrender yourself, all your actions to Krishna, then you will immediately get Krishna consciousness when you are here. இதுக்காக நீங்கள் கிங்டம் ஆஃப் காடுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே வந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கவங்க சேவைகளை பண்ண அவங்களுக்கு இதே தானே அங்கேயும் போய் பண்ண போகிறாங்க. அதனால் in a second also you can achieve that state அப்படின்னாராம். If you don't understand, millions of birth நீங்கள் எடுத்தாலும்
உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வரது போகிறது கிடையாது அப்படின்னு கிரேட் ஆச்சாரியா சொல்லியிருக்கார். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், ஈஸ்வரர் அந்த 5 டாபிக்ஸும் ஒரு ஷார்ட்டாக இதில் சம்மரியாக கவர் பண்ணிட்டார். ஈஸ்வர காட் என்னன்றதை கவர் பண்ணிட்டார். கிருஷ்ணர், ஆத்மா, ஜீவா, லிவிங் என்டிட்டியோட தன்மைகள் என்ன, ரிலேஷன்ஷிப் டிஃப்ரென்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பரமாத்மா எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 3வது பிரகிருதி நேச்சருங்கிறது வந்து மீடியம் 3 குணாஸால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. அது இட்ஸ் அ மீடியம் கிவன் பை காட் ஃபார் அவர் ஓன் இம்ப்ரூவ்மெண்ட். அது வந்து ஃபார் அவர் ஓன் ஆக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அது சொன்னார். அதுக்கப்புறம் 4வது காலா டைம். இதெல்லாம் ஒரு சைக்கிளாக விஷயஸ் சைக்கிளாக சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, காலத்துக்கு உட்பட்டு இருக்குது. அந்த காலம் வந்து இட்டர்னல், ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படின்னு கிரியேஷன் மெயின்டெனன்ஸ் அன்ஹிலேஷன் போயிட்டு திருப்பி தான் வரப்போகிறது. ஸோ இந்த 4 வந்து நாட் சேஞ்சிங். ஒன்று தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், கர்மா. அந்த 5வது டாபிக்கு அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராசஸ். we have to understand that we are not this body, we are this soul. நம்மளுடைய வந்து ரியல் ஸ்வரூபா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். we are the constitutional position சொல்லுவாங்க இஸ்கான்ல, we are the eternal servitor of the Lord. நம்ம எது செஞ்சாலும் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸில் பண்ணணும். ஸோ அப்போ கிருஷ்ணரை நாம் எளிதில் சென்று அடைந்து விடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வந்தே பாரத் மாதிரி செகண்ட் சாப்டர் போஸ்டிங் ஃபாஸ்ட். ஓகே, இப்போ வந்து இப்போ ஹரிசுதன் பிரபு வந்திருக்காரு. அவர் வந்து சாதாரணமாக பார்க்குறது சாதாரணமாக இருப்பார். ஆனால் ரொம்ப ரொம்ப மூத்த பக்தர், பல வருஷமாக இப்போ வந்து அவர் வேலை செய்யறதில்லை. அப்படின்னா சோம்பேறின்னு சொல்ல வரல, வெளியில் போய் நம்ம மாதிரி ஒரு ஜாபில் போய் இருக்கிறது இல்லை. இன்னொருத்தர் கையேந்தி சம்பளம், அது கஷ்டமான விஷயம். டிஃபன் எடுத்துக்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா